காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போல் இல்லாமல் ஈழத் தமிழர்களுக்கு பிரதமர் மோடி உதவி செய்வார் என்றும் 10ஆம் பசலித்தனமான இந்திய வெளியுறவு கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய ஈழ நட்புறவு மைய மாநாட்டில் அவர் இவ்வாறு பேசினார். சோனியா காந்தி தன் கணவனை இழந்த காரணத்திற்காக சுய பழிவாங்கும் முயற்சியிலே 1.5 லட்சம் பேர் கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார். ஒரு 80,000 பெண்கள் விதவையாவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். ஆனால் பிஜேபியினுடைய தலைவராக அல்லது இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்திலோ அப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கும் எண்ணம் என்பது அவரிடத்தில் கிடையாது. ஏனென்றால் அவர் சோனியா காந்தியை போல வக்கிரம எண்ணம் பிடித்தவர் அல்ல. எனவே நிச்சயமாக நம்புங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்று தான் நான் இங்கே பேசி வந்திருக்கின்றேன். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையிலே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? 10ஆம் பசலி கொள்கையாக இருக்கின்ற பழைய காலத்து வெளியுறவு கொள்கையை வைத்து கொண்டு நாம் இந்தியா தொடர்ந்தால் இப்பொழுது பக்கத்தில் இருக்கின்ற சின்னஞ்சிறு நாடு இலங்கை கூட நம்மை எகிரி குதிக்கின்ற நிலையே, பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற தீவிரவாதிகள் இலங்கை மூலமாக இந்தியாவுக்கு நுழைகின்ற வகையிலே அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அதனால் தான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம்.